Welcome to all my viewers. I am Nivetha, second BEd from Sakti Institute of Teacher Education and Research, Ottanchitram, Dindigul. And in this video, I will narrate the topic Child-Centered Education. This topic will come under the third unit in the paper called Knowledge and Curriculum. I would like to narrate the content in Tamil. ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு என்னோடய பிபிடிஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு இங்கிலீஷில் இந்த சப்ஜெக்டை வந்துட்டு எழுதுகிறவங்களுக்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால இங்கிலீஷில் பிபிடி கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் தரப்போகிறேன். ஸோ போத் ரெண்டு லாங்குவேஜஸ்க்குமே வந்துட்டு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன், சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன். இப்போ வந்து டாபிக்குள்ளே போகலாம். குழந்தை மைய கல்வி. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தை மைய கல்வி அப்படின்னா என்ன, அதுக்கான மீனிங் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது பண்புகள் என்னென்ன, குழந்தை மைய கல்வியை வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் நம்ம வந்துட்டு கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சைல்ட் சென்டர் எஜுகேஷன்னா என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து டீச்சர் சென்டர்டு எஜுகேஷனும் அதுக்கப்புறமா கொண்டு வந்த சப்ஜெக்ட் சென்டர்டு எஜுகேஷனும் தான். அதாவது ஆசிரியரை மையமாக கொண்ட கல்வியும் பாடங்களை வந்துட்டு மையமாக கொண்ட சப்ஜெக்ட் சென்டர்டு எஜுகேஷனையும் தான் வந்துட்டு கொண்டு வந்தோம். ஆனால் இந்த ரெண்டுமே எஃபெக்டிவாக இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது வந்து எஃபெக்டிவாக வந்து ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அவங்களே வந்துட்டு இயற்கை சூழலில் வந்துட்டு கற்றுக்கணும். அந்த இயற்கை சூழலில் அவங்க வந்து இயல்பாக கற்றுக்கிற அந்த விஷயங்களில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வச்சு அவங்களோட அறிவை வளர்த்துக்கணும். அப்படி அவங்க அறிவை வளர்த்துக்கிறப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய திறன்கள், ஸ்கில்ஸும் அவங்களோட அந்த ஆற்றல்களும் வந்துட்டு அவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா மேலும் மேலும் வளரும். ஸோ அவங்களோட ஸ்கில்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையுமே வந்துட்டு ஃப்ரீடமாக, ரொம்ப சுதந்திரமாக தனக்கு என்ன தேவையோ அதை படிக்கிறதுக்கு முழு ஈடுபாட்டோடு இருக்கணும். அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு குழந்தை வந்து தனக்கு இன்ட்ரெஸ்டானதை படிக்குது அப்படின்னா அது இன்னொரு குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து படிக்குது அப்படின்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு கூப்பிடும், நான் அதை எடுக்க போகிறேன், ஸோ நீயும் வந்து அதை படி. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டட் இருக்கோ அந்த இதில் முழு சுதந்திரத்தோட குழந்தைகள் படிக்கணும்னு கொண்டு வந்தது தான் இந்த சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன். ஓகே, இதில் வந்து டீச்சர்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் டீச்சர்ஸ் முழுக்க ஒரு கைடாக மட்டுமே வந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்கறையாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு செயலில் அவங்க ஈடுபடுறப்பையும் அவங்க அதை கரெக்டாக பண்ணுறாங்களான்னு கவனிக்கிற ஒரு கண்காணிப்பாளராகவும், அவங்களுக்கு தேவைப்படுறப்போ ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா அந்த ஹெல்ப்பை பண்ணக்கூடிய ஒரு கைடாகவும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போயாவது ரொம்ப டவுன் ஆகுறப்போ உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுற ஒரு பர்சனாகவும் தான் டீச்சர் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாணவர்களுக்கு வந்து நிறைய தேவைகள் அதிகரிக்க அவங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட தேவைக்கு ஏற்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்குவாங்க, அவங்களோட விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி கற்றுக்குவாங்க. அது மூலமாக குழந்தையோட அறிவு வந்துட்டு அதிகரிக்கும். நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு படிக்க வைக்கிறதுக்கு பொதுவாக அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க படிக்கிறப்போ அதில் வந்து அவங்க பெஸ்ட்டாக வருவாங்க அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷனுக்கு யாரெல்லாம் வந்துட்டு பெரிய வரவேற்பு கொடுத்தா, எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் யார் வந்துட்டு இந்த சைல்ட் சென்டர் எஜுகேஷன் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி இதையே வந்து ஃபாலோ பண்ணலான்னு சொன்னவங்கலாம் யார் அப்படின்னா, ஜீன் ஜாக்வாஸ் ரூசோ, தாகூர், ஃப்ரோஃபல், பென்டலாஸி, மரியா மாண்டிசோரி, இவங்க எல்லாருமே வந்துட்டு என்னென்னா சைல்ட் சென்டர் எஜுகேஷனுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்த பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சைல்ட் சென்டர் எஜுகேஷனோட இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட உடல் வளர்ச்சிக்கோ, அறிவு வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி
இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த சைல்ட் சென்டர் எஜுகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரூசோவோட கருத்துப்படி இதோட முக்கிய பண்புகள் என்னென்ன அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப நேச்சராக வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கு அவங்கள வந்து அலோவ் பண்ணணும். இயற்கையான சூழலில் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குழந்தைங்க வந்து எப்படி இருக்கணும்னா அவங்களோட இயல்பாக அவங்க கற்றுக்கணும். அதே போல் அவங்களோட மனசு எதை இப்போ வந்து இந்த இதை நான் கற்றுக்கணும் அப்படின்னா அதை அவங்கள கற்றுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் அவங்களோட ஆர்வங்களுக்கும் அவங்களோட ஸ்கில்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம கல்வியோட செயல்பாடுகளை வந்துட்டு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ப்ரெசண்ட் லைஃபுக்கு வந்துட்டு ப்ரெசண்ட் லைஃப்பை வச்சு தான் நம்ம வந்து எஜுகேஷனை வந்துட்டு சிஸ்டமை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிறைய எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸஸ் வந்துட்டு வைக்கிறப்போ அது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா நேச்சரில் அவங்க கற்றுக்கிற மாதிரியாக இருக்கணும். என்ன எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வச்சாலும் அது வந்து எப்படி இருக்கணும்னா இயற்கையான சூழலில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கற்றுக்கிற மாதிரியான விஷயங்களாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையுமே என்ன பண்ணணும்னா அதோடைய எதுக்கு அதில் ஆர்வம் அதிகம். இப்போ ஒரு குழந்தைக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகம் அப்படின்னா அந்த விளையாட்டை வச்சு எப்படி வந்து அவங்களுக்கு கல்வியை சொல்லித்தரலாம் அப்படின்றது தான் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பார்க்கணும். அதே போல் அந்த குழந்தையோட க்யூரியாசிட்டி எதில் அதிகமாக இருக்கோ அதை வச்சு அந்த குழந்தையோட எஜுகேஷ்னல்ஸ் ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பாயிண்ட் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்துட்டு புக்ஸு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்துட்டு புக்ஸ் மூலமாக வந்து என்ன பண்ணணும்னா புத்தகங்களை பார்த்து அப்படியே படிக்கணும், அதை அப்படியே எக்ஸாம் எழுதணும். அப்படிப்பட்ட கல்விக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரவே கூடாது அப்படின்றது தான் இவரோட நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. என்ன பண்ணணும் அப்படின்னா புத்தக அறிவை மட்டும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கக்கூடாதுன்னா கற்றுக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இயற்கை சூழலில் தான் படிக்கணும். இந்த புக்ஸை படிக்கிறது, லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது அவரோட நெக்ஸ்ட் தாட். அதே போல் குழந்தைங்களாக தான் பார்க்கணும். அவங்கள வந்துட்டு என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா அவங்க இப்போ ஒரு 6வது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வளர்ந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்மளோட விருப்பங்களுக்கு வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஆட்டி வைக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் அந்த குழந்தை படிக்கணும், நம்ம எப்படி படிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி தான் அந்த குழந்தை படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. குழந்தைங்களாகவே பார்க்கணும். அவங்களோட நேச்சர் எப்படியோ அவங்க அதுபடியே படிக்கட்டும் அப்படின்றது தான் அவரோட நெக்ஸ்ட் தாட்டு. அதே போல் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், தனித்தன்மை இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த தனித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைங்கள வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணணும். அவங்கவுங்க இண்டிவிஜுவாலிட்டியை வந்துட்டு மதிக்கணும். ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் நல்லா வருது அப்படின்னா அதே விஷயம் இன்னொரு குழந்தைக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அந்த இண்டிவிஜுவாலிட்டி எப்படியோ அதில் வந்துட்டு அவங்கள பெஸ்ட்டாக காட்டுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா சைல்ட் சென்டர் எஜுகேஷன்ஸை வந்துட்டு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும், சைல்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதில் நம்ம எதெல்லாம் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு 5 விஷயங்களை வந்துட்டு நம்மளுக்கு சைல்ட் சென்டர் எஜுகேஷன்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரணும்னா கவனத்தில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 என்னென்னு இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீடம், சுதந்திரம். அதாவது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணுன்னா தனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு கற்றுக்கணும். அதாவது அதுவே போய் என்னென்னா இயற்கை முறையில் தானே வந்துட்டு தனக்கு பிடிச்சதை கற்றுக்கணும் அப்படின்ற ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த புக்ஸு அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் சொல்கிறதையோ இல்லை பெரியவங்க சொல்கிறதையோ மட்டுமே கேட்டு அந்த குழந்தை வந்துட்டு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சைல்டாக வந்து வளரக்கூடாது. தனக்கு தேவையான விஷயங்களை தானே இயற்கையில் போய் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கற்றுக்கணும். அவங்களோட தனித்திறமைகளுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் தரணும். அந்த தனித்திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தர மாதிரியான ஒரு எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்ஃப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது தாமே மேற்கொள்ளும் செயல்கள். அது ஒரு குழந்தைய சுதந்திரமாக நீ உனக்கு தேவையானதை நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த குழந்தை அங்கேயும் இங்கேயும் ஓடி தனக்கான தகவல்களை வந்து சேகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து ஃப்ரோஃபல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட
அவங்கள வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா செயல்வழி கற்றலுக்கு முக்கியத்துவம் தராரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செயல்வழி கற்றல் இருக்கணும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு பார்த்து கற்றுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு குழந்தைக்கு இப்போ சாங்ஸ் பிடிக்குது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து அந்த ஃபீல்டில் எப்படி கொண்டு வரலான்னு யோசிக்கணும். அதே போல் வந்துட்டு நிறைய பொருட்கள் செய்கிறது, தொழில் கற்றுக் கொடுக்கறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ப்ரோஃபைல் என்ன பண்ணுறாருன்னா விளையாட்டு வழி கற்றலை வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் பண்ணார். ப்ளேவே மெத்தட் ஆஃப் லேர்னிங்கை வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் பண்ண பர்சன் யார் அப்படின்னா ப்ரோஃபைல் தான். அதில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அறிவாற்றலை வளர்க்குற மாதிரியான விளையாட்டுகள், அதாவது நம்மளோட அறிவை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போ குவிஸ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு மற்ற ஏதாவது இந்த நம்ம விளையாடுவோம்ல நிறையா வந்துட்டு எண்கணிதம், அப்புறம் ரீட் பண்ணுறது, சுடோக்கு, இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட அறிவை டெஸ்ட் பண்ணுற மாதிரியே விளையாட்டுகள். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஒற்றுமையை வளர்க்குற மாதிரி விளையாட்டுகள், குரூப் விளையாட்டு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு குரூப்பாக விளையாடுற மாதிரி விளையாட்டுகள், இந்த மாதிரி இது. அப்புறம் ரீட் பண்ணுறது, எழுதுறது, இந்த மாதிரி வந்துட்டு அடிப்படை திறன்களை வளர்க்கக்கூடிய விளையாட்டுகளுக்கு வந்துட்டு அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விளையாட்டு வழி கற்றலை வந்து ஃபேமஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் டெவலப்மெண்ட். அதாவது என்ன, தன்னியல்பான ஆளுமை வளர்ச்சி. அதாவது இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கற்றல் வேகம் இருக்கும். ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்கிரமே கற்றுக்கும், ஆனால் இன்னொரு குழந்தைக்கு 2-3 டைம் பார்த்தா தான் புரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு சைல்டையும் அதோட வேகம் எப்படியோ அந்த வேகத்திலே கற்றுக்க நம்ம வந்து அனுமதிக்கணும். அது ஒவ்வொரு குழந்தையோட கற்றல் வேகத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு குழந்தையோட இண்டிவிஜுவாலிட்டியையும் பர்சனாலிட்டியையும் டெவலப் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுன்றது தான் தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டு நீட்ஸ். அதாவது குழந்தைகளோட தேவைகள் மற்றும் ஆர்வங்களோட அடிப்படையில் அமைந்த கல்வி செயல்கள். அதே போல் குழந்தைகளோட அந்த எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு கொடுக்குறதாகவும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு பொருத்தமானதாகவும் இருக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களை வந்துட்டு எல்லாரையும் ஒன்றா சேர்த்து விளையாட சொல்கிறப்போ, குரூப் கேம்ஸ்லாம் வைக்கிறப்போ என்ன ஆகணும், ஒவ்வொரு குழந்தைக்குமே வந்துட்டு உடல், சமூகம், ஒழுக்க மற்றும் அறிவு வளர்ச்சிகள் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக, மென்டலாக, இல்லை சோசியல் டெவலப்மெண்ட்ஸு எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லாத்தையும் வந்துட்டு வளர்க்குறது தான் இந்த சைல்ட் சென்டர் எஜுகேஷனோட ஃபர்ஸ்ட் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அனுபவங்கள் அடிப்படையிலான கல்வி, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் எஜுகேஷன். அதாவது ஒரு குழந்தை எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அதாவது இயற்கையில் போய் தனக்கு தேவையான பொருட்களை அதுவே தேடி கற்றுக்கிறப்போ அதுக்கு ஒரு சிறந்த அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்து மூலமாக கிடைக்கிறது தான் பெஸ்ட்டு லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குழந்தை வந்துட்டு தன்னோட அனுபவங்கள் மூலமாக லேர்ன் பண்ணிக்கிறது தான் இந்த சைல்ட் சென்டர் எஜுகேஷனோட தாரக மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாடக்கருத்துக்களை வந்து என்ன அப்படின்னா ஒரு குழந்தை வந்துட்டு யாரோட வற்புறுத்தலும் இல்லாமல் படிக்கணும், ஆர்வமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை கற்றுக்கிறப்ப இதை நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு யாருமே அந்த குழந்தைய வந்துட்டு வற்புறுத்தி படிக்க வைக்காமல் எனக்கு இது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு ஒரு குழந்தை படிக்கிறப்ப தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே வந்துட்டு டெவலப்மெண்ட் வந்து எல்லாத்துலேயுமே டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தை மைய கல்வி அப்படின்றது குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில் அவங்க வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எஜுகேஷன்ஸில் வந்துட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த குழந்தை மைய கல்வி அப்படின்றது வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை வந்துட்டு கேட்டதுக்கும் பார்த்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.